பெட்ரோல் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா எவாபரேட் ஆயிடும், அதனால சீக்கிரமா தீப்பற்றிடும். பட் டீசல் வந்து அப்படி ஈஸியா. வெல்கம் பேக், நான் முகிலன் ஃப்ரம் மார்ஸ் ஆட்டோமோட்டிவ் டிசைனர்ஸ் பவர்ட் பை ஓஷோ. நம்ம நார்மலா தெரியும் பெட்ரோல்னா என்ன, டீசல்னா என்னன்னு. பட் அது எப்படி எதுல இருந்து எடுக்கிறாங்க, அது எந்த மாதிரியான வித்தியாசம் கொடுக்குது, பெட்ரோல் ஒரு வண்டிக்கு என்ன மாதிரியான வித்தியாசத்தை கொடுக்குது, அதே மாதிரி டீசல் இன்ஜினா இருக்கியா அது என்ன மாதிரியான வித்தியாசத்தை கொடுக்குன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பெட்ரோல் இன்ஜின்னா என்ன, டீசல் இன்ஜின்னா என்ன. ஸோ இந்த பெட்ரோல் இன்ஜின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஸ்ஐ இன்ஜின் சொல்லுவோம், ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின். அண்ட் இந்த டீசல் இன்ஜினை வந்து ஐசி இன்ஜின் சொல்லுவோம். இந்த ஐசின்றது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இந்த ரெண்டுமே ஒர்க்கிங் மெக்கானிசமே டோட்டலாக வேறங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோலை வந்து நீங்கள் தீயை பொருத்தி போட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் பிடிச்சிடும் கரெக்டுங்களா. ஆனால் இதே ஒரு டீசலில் நீங்கள் தீயை பொருத்தி போட்டீங்கன்னா தண்ணியில் போட்டோமே அணைஞ்சிடும். என்னப்பா அப்புறம் எப்படிப்பா இது வந்து டீசல் இன்ஜின் ரன் பண்ணுறது ஃபயர் ஆக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டோட ஃபயர் பாயிண்ட்டும் ஃபிளாஷிங் பாயிண்ட் ரொம்ப வித்தியாசப்படுது. இப்போ நம்ம பெட்ரோல் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் ஊற்றின செகண்ட்லேயே ரொம்ப கம்மியான செகண்ட்லேயே வந்து அது வந்து எவாபரேட் ஆகிடும், அதனால சீக்கிரமாக தீப்பற்றிடும். பட் டீசல் வந்து அப்படி ஈஸியாலாம் வந்து எவாபரேட் ஆகாது, தீப்படுத்தாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்தால் மட்டும் அது எவாபரேட் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஃபயர் ஆகும். ஸோ இதை பேஸாக வச்சு தான் இந்த எஸ்ஐ இன்ஜின் ஐசி இன்ஜின் இருக்காது.